அதே மாதிரி பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த தொடர்ச்சியாக ஒரு கூட்டு வன்புணர்வு நடந்திருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் அந்த காணொலியில் பார்த்து எல்லாருமே கோவப்பட்டாங்க, கதறினாங்க, வருத்தப்பட்டாங்க. அப்போ நாங்கள் வந்தால் விசாரிப்போம்னு சொன்ன அவர்களே வந்தாங்க ஆட்சிக்கு, ஒன்றும் இல்லை. இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே கடத்தி விடப்படுதே ஒழிய நியாயமான உண்மையான விசாரணை நடத்தி முறையான அது தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து அது வர்றதில்லை. அது அரசு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, அதிகாரம் தனக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது, மற்றதை மூடி மறைச்சிடுது. இப்போ அப்படி தான் போகுது. இப்படி பார்ப்போம். இப்போ டாஸ்மார்க் ஊழல் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. சோதனை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்சிருச்சா முடியலையா யாருக்கு தெரியும்? சோதனை நடத்தினவங்க போயிட்டாங்களா இருக்காங்களா? சரி, நடந்தது. அதில் என்ன நடந்திருக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள், யாருக்காவது தெரியுதா? உண்மையிலேயே அதில் எதுவும் தவறு நடந்திருக்கா இல்லையா? அதுக்கு நடவடிக்கை இருக்குமா? முதல்ல 1,00,000 கோடி நீங்கள், அப்போ 1,000 கோடி நீங்கள், அப்போ ஏதாவது ஒரு எதுவுமே நமக்கு சரியாக இல்லை, முறையாக இல்லை. அதில் ஐயா ராமஜெயமுடைய கொலையை கண்டுபிடிக்கலைங்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லையே.